உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. இப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? உம்முல் காரி, காரிகளுக்கெல்லாம் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனிலே லம் யகுனில் லதீன கஃபரு என்ற அம்மியத்தில் வரும்ல அந்த திருக்குர்ஆனுடைய வசனம் இறக்கி அருளப்படும் போது இது இந்த சூறாவை இந்த சஹாபியிடம் ஓதி காட்டுங்கள், நீங்கள் ஓதுவது சரியா என்பதை அவர்கள் சொல்லட்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சஹாபியை காமித்தார்களே, அப்படிப்பட்ட சஹாபி தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து லம் யகுனில் லதீன கஃபருங்கிற ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேக்குறாங்க, இந்த ஆயத்தை எதற்காக என்னிடத்துல ஓதி காட்டுகிறீர்கள்? அல்லாஹ் உங்களிடத்துல ஓதி காட்ட சொன்னான். அப்ப திரும்பி கேட்டாங்க, அல்லாஹு சம்மானி, என்னுடைய பேரை அல்லாஹ் சொன்னானா? உபய் இப்னு கஅப் என்னுடைய பெயரை சொன்னான். அல்லாஹ் என்ன சத்தியமாக உங்களுடைய பெயரை சொன்னான். அப்ப அப்படிப்பட்ட அற்புதமான சஹாபி, பல காரிகளுக்கெல்லாம் தலைவர். உம்முல் காரிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அந்த காரிகள் திருக்குர்ஆனை 7 விதமாக ஓத முடியும், திருக்குர்ஆனுடைய அந்த அற்புதத்தை அழகான முறையிலே எடுத்துரைக்க முடியும். அப்படிப்பட்ட காரிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், புனிதமான அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே அது 27 தான் அப்படின்னு சொல்றாங்க. 27 வல்லாஹி 27 27 தான் அல்லாஹ் மீது சத்தியமாக என்பதாக சொல்கிறார். ஒரு சஹாபி சத்தியமிட்டு சொல்றாங்க. அந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபி என்பதையும் பற்றி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம்.